இதில் மக்களை சந்திக்கிறாரா போகிறாரா என்னங்கிறதுல அவங்களுக்குள்ள கட்சி பிரச்சனைகளே அவங்களுக்கு அமைச்சர்களுக்கு அவங்களுக்குள்ள போட்டி போக்குவரத்துல பெரிய அக்கப்போரா கிடக்குது. அதனால் மக்கள் பிரச்சனை முற்றிலும் அதில் பாதிக்கப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னோடய பகுதி வந்து இங்கே லால்குலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஆங்கரைங்க ஒரு பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை, கழிவறை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். மெயின் ரோட்லேயே போகிறோம். இது சம்மந்தம் நாங்கள் எம்எல்ஏட்டே கோரிக்கை வச்சோம். அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி 2 மாதம் கழிச்சு வந்து பாருங்கன்னு சொன்னால் திருப்பியும் பார்த்தோம், நிதி இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு கைவிரிச்சிட்டாப்புல. இது எங்களோட பகுதியில் ஒரு நெடுநாள் கோரிக்கை. அந்த ஒரு பெண்கள் கழிவறை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டுருக்கோம். அது மிகவும் வேதனையாக ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. அடுத்தபடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இடையாத்தமங்கலத்துலேருந்து அந்த கரைக்கு நம்ம கல்லணைக்கு போகணும்னா ஒரு பாலம் இல்லாமல் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்கிட்டு போனால் நம்ம சுற்றி திருக்காட்டுப்பள்ளி தான் போகணும். இங்கிட்டு போனால் பால் பண்ண போய் மெயின் தஞ்சாவூர் அந்த ரூட் வழியாக தான் போகணும். இங்கிட்டு இடையில ஒரு பாலம் கொண்டு வந்தால் அது நல்லாயிருக்கும். அதை அதிமுக ஆட்சியில் அந்த பாலம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கான எந்த நடவடிக்கையுமே இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கவில்லை. எம்எல்ஏ அதுக்கு நடவடிக்கை எடுத்தாரான்ட்டு அது ஒன்றும் அது கிடப்பில் தான் கிடக்கு. அந்த பாலம் வந்தால் எங்களுக்கு மக்களுக்கு இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறதுக்கான ஒரு ஈஸியாக ஒரு வழி கிடைக்கும். இப்போ சுற்றி போகிறதுனால மிகவும் சிரமத்துக்கு மக்கள் உள்ளாகிறாங்க. 20 வருஷமாக லால்குடியில் சட்டமன்ற உறுப்பினர் திமுக தாங்க இருக்காங்க. அதனால் நமக்கு லால்குடிக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடையாது. 20 வருஷம் இருக்குன்னு மாற்றட்டிக்கிறாங்க. 2 மந்திரி நம்ம லால்குடியில் இருக்காங்க, மகேஷ் பொய்யாமொழி, KN நேரு. அப்படி தான் மாற்றட்டிக்கிறாங்க. எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடையாது. ரோடு வசதி கிடையாது. நீங்கள் அடிப்படை ஒரு இத்தனை வருஷம் இருக்காங்க, இத்தனை வருஷம் ஆட்சியிலும் இருந்திருக்காங்க. ஒரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு பண்ணுற மாதிரி ஒரு தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. பழங்காலத்தில் கட்டப்பட்ட நம்ம கோத்தாரி சுகர் ஃபேக்ட்ரி, டால்மியா மட்டும்தான் இருக்கே தவிர அவங்கள்ட்ட கப்பம் வாங்கிட்டு இவங்க மற்ற எந்த ஃபேக்ட்ரியுமே கொண்டு வர மாட்டாங்க. 2 மந்திரி இருந்து அவங்களோட வளத்தை மட்டுமே பார்த்துக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு தேவை, நல்ல இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அது இல்லாமல் தேவையில்லாமல் இங்கே இருக்க அமைச்சரோட நிலங்கள் பின்னாடி அவரோட நிலங்கள்லாம் வேல்யூ வரணுங்கிறதுக்காக பேருந்து நிலையத்தை அங்கே கொண்டு போயிட்டாங்க. எந்த வளர்ச்சியுமே பொதுமக்களுக்கு எதுவுமே இல்லை. ரோடு வசதி சரி கிடையாது. இங்கே ஒரு பெண்களுக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி லால்குடியில் சொல்கிற மாதிரி இல்லைங்க. நல்ல பெண்களுக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி இப்போ கோ எஜுகேஷன் தான் இருக்குது இங்கே. அதுவுமே இப்போ தான் கோ எஜுகேஷன் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தான் இருந்தது. எம்எல்ஏ வந்து ஊருக்கு வர்றதே இல்லை சார். 4 முறை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் என்ன இருக்காரு, அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. எந்த ஊருக்கு வந்திருக்காரு? அவர் ஒன்றும் செய்யறதில்ல. வாய்ப்பு கொடுப்பீங்களா? அது அரசாங்கத்து டிஎம்கே ஸ்டாலின் சார் தான் அவர் முடிவு பண்ணணும். நம்மளாம் முடிவு பண்ண முடியாது. அவர் அந்த எலெக்ஷன் அப்போ தாங்க வருவார். எம்எல்ஏ சவுந்தரபாண்டி வந்து அந்த எலெக்ஷன் அப்போ தான் வருவார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்குள்ளேயும் வரதில்லை. ஃபங்க்ஷன்னா அவர் அட்டன் பண்ணுவார். அவர் வேலையை அவர் பாட்டுக்கு பார்ப்பார். சட்டமன்றத்துக்கு போகிறாரா வராரா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லால்குடி GH வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டார் முதலமைச்சர். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ENTக்கு முன்னெல்லாம் ENTக்கு மேனுவலாக பார்ப்பாங்க. ENTக்கு சளி தலைவலி காய்ச்சலுக்கு பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ENTக்கே திருச்சி GHக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. சரியான முறையில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. சரியான முறையில் வந்து அந்த ஆர்த்தோ சில ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். இதாங்க கோரிக்கை. லால்குடிக்கு ரொம்ப அவசியமானது ஹாஸ்பிட்டலும் நம்ம லால்குடி சந்தையும். இதை கொஞ்சம் கோரிக்கையாக நான் வைக்கிறேன். எங்கள் எம்எல்ஏவோட சிறப்பாக பணியாற்றிருக்காரு. பல கோரிக்கையில் நாங்கள் எங்கள் சார்பாக நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஊராட்சிலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் எழுதி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கோரிக்கையாக அவர் நிறைவேற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. நல்லா செயல்பாடுகள் நல்லா அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த பீடும் 2026 கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக கதிரவன் அவர்கள் பதவியேற்பார்னு எங்களோட கருத்து. எங்கள் ஊர் கூத்தூர் ஊராட்சி. பழுவூரில் எங்களுக்கு ஒரு அண்டர் கிரவுண்டு பாலம் கேட்டிருக்கோம் எம்எல்ஏட்ட. அது கூடிய விரைவில் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னா எங்கள் ஊராட்சி சார்பாலும் எங்கள் மக்கள் சார்பாகவும் அவர் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறோம். கூடிய விரைவில் எங்களுக்கு ஒரு அண்டர் கிரவுண்டு பாலத்தை மட்டும் ஏற்பாடு கொடுத்தோன்னா அந்த ஆக்சிடெண்ட்டு பல உயிரிழப்பை நாங்கள் கட்டுப்படுத்தி நிறுத்த முடியும். அது கண்டிப்பாக அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்கள் இதை நிறைவேற்றி தருமாறு எங்களை ஊராட்சி சார்போ எங்களோட சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஊரில் ஆக்சுவலாக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்கள் நிறைய செயல்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் எங்களோட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இது மாதப்பெருமாள் கோயில் பஞ்சாயத்து. எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி இன்ன வரைக்கும் மேக்ஸிமம் செஞ்சதாக எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் இதில் ததப்பால் அமைச்சர் சொல்லி சொன்னார். ஸ்ரீரங்கத்துக்கும் நம்ம நிச்சயத்துக்கும் ததப்பால் அமைச்சர் சொல்லி சொன்னாப்புல. அது அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இன்ன வரைக்குமே அந்த 4 வருஷம் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் அது செயல்பட்டதாக எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அதுக்கடுத்து எங்களுக்கு பப்ளிக் டாய்லெட் ஒன்று வேணும். பஸ் ஓட்டி இறங்கினோடனே நிறைய பேர் அது கொஞ்சம் சிரமப்படுறாங்க ஆக்சுவலாக.
அதுக்கு உண்டான அது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். கதிரவன் வந்து எம்எல்ஏ சார் வந்து நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த இதை கொண்டு போய் கீழே உள்ளவங்க கொண்டு போய் மேலே சேர்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஆக்சுவலாக அது ஒன்று. அதே மாதிரி அந்த மணச்சுழுதில் நம்ம அரிசி ஆலைக்கு இது போனதே நம்ம மணச்சுழுது தான். பொன்னி அரிசினா மண்ணை பொன்னி அரிசின்னு சொல்லுவாங்க. எல்லா இதிலையுமே வேர்ல்டு லெவலில் அது ஃபேமஸ்ன்னு வச்சுக்கங்களேன். ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஏதோ இபி கரண்ட்டு பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்ட வகையில் சொல்கிறேன். அது ஆக்சுவலாக அதில் இபி கரண்ட்டுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு. இன்னொன்று பழைய ரோடுகள்லாம் இன்னும் வரைக்கும் சரி பண்ணதாக பார்த்தது கிடையாது. புது ரோடு தான் அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லாத இடத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பழைய ரோடெலாம் கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். நிறைய மேடு பள்ளம் நிறையா வந்துடுச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது எம்எல்ஏ சார்கிட்ட போனால் நிறைய விஷயங்கள் செஞ்சிடறாரு. நம்ம போய் பெட்டிஷன் கொடுத்தா அதை கரெக்டாக நிறைவேற்றி கொடுத்துட்றாருன்ற மாதிரி இருந்தாங்க. எங்களுக்கு போன தடவை இப்போ உங்களோட ஸ்டாலின்ற ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்து அது நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனையை சொன்னோமோ அதே தான் வந்து படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு இன்ன வரைக்கும் நிறைவேற்றின மாதிரி எங்களுக்கு தெரியல. கீழே உள்ளவங்க கொண்டு போவாங்களான்னு தெரியல. அதுதான் எம்எல்ஏ சார் மேலாம் கதை சொல்ல, கீழே உள்ளவங்க மேலே கொண்டு போவாங்களான்னு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தா அதில் இந்த ரிவ்யூ வந்து எம்எல்ஏ சாருக்கு போச்சுன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போச்சுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுத்துருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஊரில் உள்ள பிரச்சனையை பற்றி சொல்கிறேன்னு. என் ஊரில் வந்து ஃபுல்லாக கிராமம் தான். கிராமத்தில் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதின்னு பார்த்திங்கன்னா ரோடு வசதி, 2வது கழிப்பறை வசதி, ரோடு வசதி, குடிநீர் வசதி. இந்த 3மே சரியான முறையில் இல்லை. இப்போ ரோடு வசதின்னு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு மட்டும்தான் போட்டிருக்காங்க. மெயின் ரோடு மீன்ஸ் சேலம் மெயின் ரோட்லேருந்து ஊரை இணைக்கிற அந்த மெயின் ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ள தெருவுக்குள்ளே போகிற ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த ரோடெலாம் போட்டு. எல்லாமே டேமேஜாக இருக்குது. சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கழிப்பறை வசதின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆல்ரெடி இருக்க கழிப்பறை வசதி 2 கழிப்பறை இருக்குது. 2 கழிப்பறையிலையுமே கரண்ட் வசதி கிடையாது. 2வது அதுக்கான தண்ணி வசதி இல்லை. தண்ணி வசதி இருந்தால் தான் கழிப்பறை யூஸ் பண்ண முடியும். ஆனால் அங்கே தண்ணி லைன் அதாவது பைப் லைனே கொடுக்காம ஒரு கழிப்பறை கட்டினா அதை எப்படி மக்கள் யூஸ் பண்ண முடியும்? அந்த ஒரு பிரச்சனை வந்து என் ஊரில் நீண்ட காலமாக இருக்குது. 2வது குடிநீர் பிரச்சனை சொன்னேன். குடிநீர் பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்ம அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ளே தான் கொள்ளிடாட்டிலேருந்து ஏகப்பட்ட போர் போட்டு தண்ணி வந்து நிறையா மாவட்டத்துக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பக்கத்து கிராமத்தில் இருக்க எங்கள் ஊருக்கே அந்த காவேரி குடிநீர் தண்ணி வரலன்னா அப்போ அந்த இங்கே போர் போட்டு மற்ற மாவட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான வசதி மட்டும் இருக்கும். ஆனால் எங்கள் ஊருக்கு தண்ணி கொடுக்குறதுக்கான அந்த ஏற்பாடு அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. நீண்ட காலமாக அதை எம்எல்ஏ கோரிக்கை வச்சுருக்கோம். அது நிறைவேற்றாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலி தொகுதிக்குன்னு பார்த்திங்கன்னா தொகுதிக்கு வாரம் வந்து அவரோட ஆஃபீஸுக்கு வருவார். ஆனால் ஆஃபீஸுக்கு வந்துட்டு அவரோட குறைகள் ஆஃபீஸுக்கு வர மக்களோட குறைகள் மட்டும் தான் கேட்குறாரு. ஆஃபீஸுக்கு யார் போகிறாங்கன்னா அவங்களோட கட்சி சார்பான மக்கள் மட்டும் தான் ஆஃபீஸ் போகிறாங்க. அவங்களுக்கு என்ன குறையா இருக்கோ அதை மட்டும் தீர்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அடிப்படை மக்களோட குறை என்னன்னு அவங்கவுங்க ஊரில் போய் கேட்டால் தான் அதோட அடிப்படை மக்களோட குறைகள் என்னது நிவர்த்தி பண்ண முடியும். அதை வந்து அதிகமாக வில்லேஜ் போய் விசிட் பண்ணிட்டு அவங்களோட குறைகளை கொஞ்சம் நிறைவேற்றா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஊருக்குள்ளே போயிட்டு அவங்களோட குறைகள் என்னன்னு கேட்டு அங்கே வந்து அவங்களோட மக்களோட குறையை தீர்ப்பாருன்னு கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். தீர்த்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2வது மணச்சனூர் தொகுதியில் உள்ள விளையாட்டு வீரர்கள் அவங்க வந்து ஒரு நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து இங்கே இந்த தொகுதியில் அத்லெட்டாக இருக்கட்டும், கபடி, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபால் இந்த மாதிரி ஏகப்பட்ட விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. அவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா அண்ணா ஸ்டேடியம் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் காலையில் எழுந்திரிச்சு போக முடியாது. அங்கே போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டன் வரணும். மறுபடியும் ஈவினிங் ப்ராக்டிஸ் போகிறோம். அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த மணச்சனூர் தொகுதியில் ஒரு விளையாட்டு மைதானம் ஏற்படுத்தி கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். தரக்கடை வியாபாரிகளுக்கெல்லாம் ரசீதே போட்டு தர மாட்டேங்கிறாங்க. அதாவது தொழில் வரி ரசீது அதெல்லாம் ரொம்ப காலமாக நீண்ட காலமாக போட்டுக்கிட்டு இருந்ததை இப்போ 2-3 வருஷமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதை போடணும். தரக்கடை வியாபாரிகளுக்கு தொழில் வரி ரசீது பஞ்சாயத்துலேருந்து. சாலை வசதி சாலை அதெல்லாம் பரவாயில்ல. மற்றதெல்லாம் கரெக்டாக நல்லா செய்கிறாங்க. எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருக்குது? பரவாயில்ல. அவர் நல்ல கதிரவன் எல்லாத்தையும் கூப்பிட்டோன்னு உடனே வராரு. எல்லாம் செயல்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த தரக்கடை வியாபாரிகளுக்கு இந்த ரசீது போட்டு தரவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அடிக்கடி தொல்லை கொடுக்குறாங்க. அதை எடு இதை எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிப்பு எடு அதை எடுன்னு நிரந்தரமான ஒரு இடம் கொடுக்கணும். இந்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை அடிப்படை வசதியான குடிநீர் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் 3-4 நாட்களுக்கு பிறகு தான் குடிநீர் கிடைக்க செய்யுது மக்களுக்கு. இது வந்து ரொம்ப ஒரு அரசாங்கம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குடிநீர். ஸோ அந்த விஷயத்தில் இன்றைக்கி கையில் எடுக்கலை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா
இங்கே விவசாயத்தினுடைய முக்கிய மூலதனமாக இருக்கக்கூடியது மணப்பாறை சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் ரொம்ப இன்றைக்கி மணப்பாறை அனைத்து விவசாயிகளும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயனூர் அணையில் இருந்து பொன்னணியாறு கண்ணூத்து நீர்த்தேக்கங்களை நிரப்புற பட்சத்தில் இங்கே வந்து ஒரு 200-300 குளங்கள் நிரம்பும். அப்படி இருக்கிறப்போ இந்த மணப்பாறை தொகுதி முழுக்க விவசாயம் செழிக்கும். இந்த விவசாயம் செழிக்கின்ற பட்சத்தில் இந்த தொகுதி மிகவும் செழிப்பு வரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எம்எல்ஏவோட செயல்பாடு ஏன்னா வெளியூர்காரராக இருக்கிறதுனால அவ்வப்போது வந்து போகிறார். ஏன்னா நிரந்தரமாக அவரை பார்க்க முடிகிறதில்ல. ஏன்னா உள்ளூர்காரராக இருந்தாங்க அப்படின்னா மக்கள் அவரோட எதிர்பார்ப்பு என்னென்னா உள்ளூர்காரராக இருக்கணும், யாராக இருந்தாலும். ஸோ உள்ளூர் மக்களாக இருந்தால் நல்லா இருக்குமே, உள்ளூர் எம்எல்ஏவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மனநிலையில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. உள்ளூர் நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திரு அப்துல் சமது மனிதநேய கட்சியை சேர்ந்தவர். அவர் வந்துட்டு மணப்பாறை மக்களை பொறுத்தவரை மணப்பாறை மக்களில் பொதுவாகவே சட்டமன்ற உறுப்பினர் என்றால் எங்கள் தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட சுக துக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு தான் ஒரு சட்டமன்ற தேர்தல் முக்கியமாக தேர்ந்தெடுப்பாங்க. எப்பயுமே ஒரு நல்லது கெட்டு கோயில் திருவிழாக்கள், குடும்ப விழாக்கள், இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த எங்கள் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் அது போன்ற ஒரு நிகழ்வில் கலந்ததாக இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. வந்துட்டு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவரோட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதி எங்கே சென்றது, எந்த ஊரில் சென்றிருக்காங்க கூட எங்களுக்கு தெரியவில்லை. குறிப்பாக நீங்கள் ஒரு சில ஊராட்சிகளை முழுமையாக அவர் எந்த பணியுமே சட்டமன்ற உறுப்பினர் செய்யாத ஊராட்சி பல ஊராட்சி இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஊராட்சியில் ஒரே ஒரு நிதியாவது செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு பஞ்சாயத்தில். இப்போ பல பஞ்சாயத்துகளில் எந்த நிதியுமே செலுத்தாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுதான் முதல் முறையாக அப்துல் சமூக தான். இது ஒரு குறிப்பாக சொல்லணும்னா அந்த கருப்பூர் பஞ்சாயத்தில் எந்த வேலையுமே செய்யலை. அரசாங்கத்தினுடைய கேடுகட்ட நிலை இன்று இந்த தொகுதியிலே பல கிராம சாலைகள் கண்ணிலே பார்க்க முடியாது. நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ கேவலமாக நடந்திருக்கு. ஆகவே எங்களுக்கு வந்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இந்த கிராம சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இங்கே இருக்கின்ற கிராம விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத சட்டமன்ற உறுப்பினர் அமைய வேண்டும் என்பது மணப்பாறை மக்களுடைய பெரும் கோரிக்கையாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியில் வந்து அப்துல் சமது என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுவரையும் அடுத்த மாவட்டத்திலேருந்து வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காரு. இதுவரையும் வந்து எம்எல்ஏ வந்து அதிகமாக வந்து சுற்றுப்பயணம் செய்கிறது கிடையாது, அடிக்கடி மக்களை சந்திக்கிறது கிடையாது, வாட்ஸ்அப் மூலமாக தான் சந்திக்கிறாரு. அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க, பரங்காரி ஒன்றியத்தில் இப்படி மணப்பாறை ஒன்றியம் இங்கெங்கே சட்டமன்ற உறுப்பினர் வர்றாருன்னு தான் போடுவாங்க. அது எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள். ஆஃபீஸில் போனீங்கன்னா எம்எல்ஏ பார்க்க முடியாது. இது மாதிரியான நிலைமை வந்து மணப்பாறை தொகுதி ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கடி பார்த்தா தானே ஒரு நிகழ்ச்சி ஏதாவது சொல்ல முடியும், குறைகளை சொல்ல முடியும். இது மாதிரி பல திட்டங்கள் மணப்பாறை ஒன்றியம், மருங்காரி ஒன்றியம், வையம்பட்டி ஒன்றியத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, சாலை வசதிகள், தண்ணீர் வசதிகள், இன்னும் போக போக என்ன வசதிகள், நிறைய குறைகள் சொல்லலாம். இருந்தாலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதுவரையும் அவர் ஃபண்டில் கூட இருந்து ஒரு திட்டங்கள் நிறைய செய்யலை. எங்களுக்கு தெரிஞ்சு மணப்பாறை ஒன்றியத்தில் நாங்கள் இருக்க மணப்பாறை ஒன்றியம், கருப்பூர் ஊராட்சி, புத்தானத்தம், பண்ணப்பட்டி, இது மாதிரி 14 ஊராட்சி ஒன்றியங்களில் எம்எல்ஏவுடைய நிதியிலிருந்து எந்த ஃபண்டும் அதிகமாக செய்யலாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மணப்பாறையில் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த மெயினாக இந்த ரவுண்டான பஸ் வளையிற இடத்துக்கிட்ட ஒரு பெரிய நெருக்குதலாக இருக்குது. அந்த கோயில்பட்டி ரோடு, தாலுக்கா அலுவலக ரோடு, இதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மணப்பாறையில் ரிங் ரோடு வருவதாக நீண்ட காலமாக சொல்லி வருகிறார்கள். அதைத்தான் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மணப்பாறையில் பார்த்திங்கனாக்கா மாரியம்மன் கோவில், மசூதி, கிறிஸ்துவ கோயில் எல்லாமே 3 ஒரு இடத்துல இருக்கிறனால விழா காலங்களில் பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால் மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த ரிங் ரோடு தான். இந்த 4 ரோடு, மதுரை ரோடு, கோயில்பட்டு ரோடு, இந்த குளித்தலை ரோடுகளை இணைக்கிற மாதிரி ஒரு ரிங் ரோடு சீக்கிரத்தில் அமைச்சாங்கனாக்கா அதை தான் மணப்பாறையினுடைய தொகுதி மக்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மணப்பாறை தொகுதி இப்போதைக்கு அப்துல் சமது அவர்களுடைய சிறப்பு நல்லா அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட அவருடைய தொகுதி நிதியை சரியாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வழங்கக்கூடிய பணிகளை சிறப்பாக இந்த 4.5 ஆண்டு காலமாக சிறப்பாக செய்திருக்கிறார். முசிறி தொகுதியில் வந்து இப்போ இருக்க எம்எல்ஏ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்னால் பல வாக்குறுதி கொடுத்தாரு. வாழை ஏற்றுமதி மையம் கொண்டு வரேன்னு சொன்னார், கொண்டு வரல.
மகளிர் கல்லூரி தனியாக முசிறி தொகுதியில் கொண்டு வரேன்னு சொன்னார், கொண்டு வரலாங்க. முசிறி தொகுதியில் வந்து பல ஏரிகள் இருந்தும் அதை தூர்வார கூட அவங்க வந்து நீதிமன்ற உத்தரவு போட்டோம், அதெல்லாம் செயல்படுத்தலை. அரசு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வரேன்னு சொன்னாருங்க, கொண்டுட்டு வரலாங்க. முசிறி பரிசல் துறை ரோட்டில் ஒரு 2000 ஏக்கருக்கு விவசாயம் பயிர மேட்டு வாய்க்காலில் வந்து சாக்கடை கழிவுநீர் கலந்துருக்கு. இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வரேன்னு சொல்லி ஏமாற்றி மக்களை ஏமாற்றிட்டாங்க. மேலும் முசிறியை வந்து பேரூராட்சி நகராட்சியாக மாற்றுறாங்க. மக்களோட வாழ்வாதாரமும் உயரல, வரி மட்டும்தான் உயர்ந்திருக்கு. இது சம்மந்தமாக செஞ்சுமே எம்எல்ஏ வந்து எந்த இதுவுமே கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருக்காருங்க. அதாவது இந்த திமுக ஆட்சி வந்து ஒன்றும் எந்த வித நலத்திட்டங்களும் இது வரலும் செயல்படுத்தலை, எதுவுமே பேப்பர் அளவில் தான் இருக்குது. தடுப்பணைங்கிற ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க, அது என்ன காரணத்தாலேயோ இப்போ நிறுத்திட்டாங்க. அது இல்லாமல் இருக்கிற பல அலுவலகங்கள் வந்து முசிறியில், அதாவது ஒரு காலத்தில் முசிறி தான் எல்லா அலுவலகத்துக்கும் தலைமையிடமாக இருந்தது. இப்போ வந்து 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிடுச்சு. என்ன காரணம்னா, இங்கே உயர்நிலை கல்விக்கு இருந்த டிஇஓ அலுவலகம் லால்குடிக்கு பழையபடியே போயிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் லால்குடியிலேருந்து தான் இங்கே முசிறி கொண்டு வந்தாங்க, அது போயிடுச்சு. அதே மாதிரி வணிக வரித்துறை அலுவலகம் இங்கே முசிறியில் பைபாஸில் இயங்கியது, இப்போ அதுவும் வந்து குளத்தலைக்கு போயிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொரு அலுவலகமும் ஒவ்வொரு மந்திரிக்கு வேண்டிய ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கிறதுனால அவங்களோட இசைவுக்கு தகுந்தாப்படி எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாங்க. முசிறி வந்து கடந்த 10 ஆண்டுகளாக வந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி முறையான குடிநீர் விநியோகம் இதுவரையிலும் எந்தவித ஏற்பாடுமே நிர்வாகம் பண்ணலை. சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாடு வந்து அதாவது சொல்லிக்கொள்கிற மாதிரி எதுவும் இல்லை. என்னன்னா ஒரு ஜாதி அமைப்பில் இருக்கிற மாதிரி அவர் பண்ணுறாரு, அதுதாங்க. எம்எல்ஏ பார்க்க போனால் அவர் மக்களுக்கு எதுவும் செய்யலை, அவர் செஞ்சுக்கிறாரு, அவர் நிறையா சம்பாரிச்சுக்கிறாரு, அவரே சம்பாரிச்சுக்கிறாரு தவிர மக்களுக்காக எதுவுமே செய்யலை. முசிறி பகுதியில் பார்த்தா குண்டும் குழி, ரோடு எல்லாம் சரியில்லை, எல்லாம் தண்ணியாக தான் தேங்கி இருக்குது. ஒரு 2 வீலரை கூட போக முடியல, குண்டும் குழியாக இருக்குது. சாக்கடை வந்து மழை நீரோட கலந்து வீதியெல்லாம் வருது, அதனால் தொற்று நோய் வருது. அது வந்து சுகாதாரம் பாதிக்குது, நோய் வருங்கிற அச்சம் இருக்குது. ஆசிரியர் போனாலும் சரியான முறைப்படி கவனிக்கிற மாதிரி இல்லை, தனியார் ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறாங்க எல்லாமே. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அவர் செயல்பாடு சரியில்லை. சிப்காட் முசிறிக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிப்காட் தொழிற்சாலையே இங்கே கிடையவே கிடையாது. பக்கத்தில் இருக்க மணப்பாறை குளித்தலை பகுதியிலலாம் இருக்குது. ஆனால் முசிறி சட்டமன்ற தொகுதியில் இத்தனை வருடங்களாக ஒரு சிப்காட் வந்து அமைச்சோம்னா இங்கே இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி, அதிக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம். முசிறி டு திருச்சி பைபாஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பழைய ரோடு தான் இருக்குது. அது எக்ஸ்டென்ஷனுக்காக பலமுறை முயற்சி பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நடக்கலை. ஸோ அந்த முசிறி டு திருச்சி சாலையை வந்து பைபாஸாக மாற்றி அது கொஞ்சம் மக்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்லேருந்து தவிர்க்கிறதுக்கும் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் உள்ள மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். முசிறியை பொறுத்தவரையில் எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் அப்படிங்கிறவர் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் நல்ல பணிகள்லாம் நிறையா செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அடுத்த முறை மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் வந்து மக்கள் அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா கடந்த முறை வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை திறக்க வந்தார். அப்போ பார்த்திங்கன்னா சாக்கடை பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, அதை வந்து லோக்கல் கவுன்சிலர் செய்ய முடியல. இவர் உடனே என்ன பண்ணார், கூப்பிட்டு நகராட்சியில் இருக்க அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வர சொல்லி அதை க்ளீன் பண்ணி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் ஃபோன் அடித்தா எடுத்து பேசக்கூடிய ஒரு எளிமையான ஆளாக இருக்கார். யார் வேணால் அணுகலாம் அவரை. பக்கத்தில் இருக்க பையன் ஃபோன் அடித்து பேசினா கூட அவர் என்ன பண்ணுவார்னா எடுத்து பேசுவாப்புல. அந்தளவுக்கு மிகவும் எளிமையான ஒரு மனிதராக முசிறி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் இருக்காரு. கூட்டணி தோழமை கூடயும் அனுசரித்து போகிறார். நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அனுசரித்து ஒரு எல்லாரும் அணுகக்கூடிய எளிமையான ஒரு ஆளாக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் இருக்கார். மறுபடியும் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நாங்கள் மக்கள் எல்லாம் அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம்.